திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர் வருகிறார் சுந்தரருடன். இருவரும் பறவையாருடைய மாளிகைக்கு சென்று அமுது செய்கின்றனர். சேரமானும் தம்பிரான் தோழரும் ஒக்க இருந்து அமுது செய்து முடிக்கின்றனர். தெய்வச் சேக்கிழார் அற்புதமாக ஒரு அடியில சொல்லுவார். தொக்க மகிழ்ச்சி களி சிறப்ப தூய விருந்தின் கடன் முடித்தார் என்று சொல்லுவார். மகிழ்ச்சி, களிப்பு, அந்த இரண்டு சொற்களுடைய நம்ம இப்ப பொருள் பார்க்க. களிப்பு உணர்ச்சி இழக்காத பேரு வகை. மகிழ்ச்சின்றது உணர்ச்சியும் அழிந்த வகை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, திருக்குறள்ல காமத்துப்பால்ல கற்பையில் புணர்ச்சி விதும்பல் என்னும் அதிகாரத்துல ஒரு திருக்குறள். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு என்ற திருக்குறள்ல பார். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல்லை, ஆனால் காமத்திற்கு உண்டு என்று சொல்லுகின்றார். கல் எனும் அது மயக்கத்தை தரக்கூடியது. ஆனால் அகத்துறையில் ஒரு தலைவன் தலைவி, காதலன் காதலியோட உறவு என்பது ஒருவரை ஒருவர் பார்க்க போகிறோம் என்னும்போது உள்ளம் கழிக்கின்றது. அது உணர்ச்சியுடன் கூடிய பேர் வகையாக உள்ளது. காணும்பொழுது அந்த உணர்ச்சியும் கடந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பாருங்க, அந்த தான் இங்க குறிப்பிடுறாரு. அப்படிதான் இருந்துதான் இங்க விருந்தோம்பல் போது தொக்க மகிழ்ச்சி களி சிறப்ப தூய விருந்தின் கடன் முடித்தார்ன்றார். கடன் என்ன? இல்வாழ்க்கைக்குரிய அறத்துல கடன்ல மிகச்சிறந்தது விருந்தோம்பல் என்கின்ற கடன் அறம். அதுவும் சிவனடியாருக்கு விருந்தமைக்கிறது, அன்னம்பாளிக்கிறது தொண்டு மிகச்சிறந்தது. அதனாலதான் இந்த பாட்டில் தூய விருந்தின் அப்படின்னு அந்த தூய என்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் நம்முடைய தெய்வச் சேக்கிழார். மற்றவங்க மேலே செய்யக்கூடிய சொந்தத்துல எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த விருந்தோம்பல் ஒரு பாசம் பற்றியதாக இருக்கும். ஆனால் சிவனடியார் சேரமான் பெருமானாருக்கு செய்ததெல்லாம் தன்னுடைய பிறவை அறுக்க துணை செய்யும். அதுதான் இங்கே குறிப்பிடார் தூய என்ற ஒரு சொல்லல. இந்த மாதிரி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு மாதிரி அவருக்கு ஒரு விருந்து அளிப்பதற்கு அது ஒரு செய்தவம்னு சொல்லி அதே பாட்டில் முன்னாடி சொல்றார். செய்தவன்றது ஏற்கனவே கைலாயத்தில் செய்த பூத்தொண்டும், இங்கே திருவாரூர்ல மற்ற அடியாருக்கெல்லாம் இதுகாரம் செய்த அன்னம்பாளிப்பு தொண்டும், இந்த சேரமான் பெருமாள் நாயனார் போன்ற ஒரு பெரிய அடியாருக்கு அன்னம்பாளிக்கிற தொண்டு பறவை நாச்சியாருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி தெய்வச் சேக்கிழார் காட்டுறாருங்க. அதை செய்தவம் என்ற ஒரு சொல்லு சொல்றார். எனவே திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது கூட நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறது, கூட கூட்டம் நல்லா வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அங்க இருக்கிற யாராவது சிவனடியார் ஒரு சிவயோகியருக்கு ஒரு வேளை உணவாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களுடைய பிறவியாருக்கு அது துணை செய்யும், இறைவனுடைய அன்பை பெற்றுத்தரும் என்பதை நினைவில் கொள்க. அன்பர்களே, திங்கட்கிழமை என்று கார்த்திகை முதல் நாள் எல்லோரும் திருவண்ணாமலை கோயில் தலவிருட்சம் மகிழ மரம், அந்த மகிழ மரத்தில் ஆலமர் செல்வர் அவர் முன்னாடி உட்கார்ந்து நாம பெரிய புராணம் சிந்திக்க போறோம். 19வது ஆண்டு சேரமான் பெருமாள் நாயனார் தரிதம், அப்புறம் திருமுறையை சென்னி சூடி ஆனந்தமா திருவண்ணாமலை கிரிவலம். எல்லாரும் வருக.